உங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீனில் எல்லா மசில் குரூப்ஸையும் ஈவனாக ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த், ஸ்டெபிலிட்டி, பேலன்ஸ், போஸ்டர் இது எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும். ஆனால் இங்கே எத்தனை பேர் 7 ஃபண்டமெண்டல் மூமெண்ட்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா ரொம்பவே கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செஸ்ட்டுக்கும் ஆர்ம்ஸுக்கும் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த மசில்ஸை மட்டும் நல்லா ஆக்டிவேட் பண்ணிடுறாங்க. மற்றபடி லெக்ஸு, கோர் மசில்ஸு இது எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணுறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இப்படி நீங்கள் அன்ஈவனாக ட்ரெயின் பண்ணுறது ரொம்பவே தப்பு. இன்னும் ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தொப்பையை குறைக்கணும்னு சொல்லிட்டு ஆப்ஸுக்கு மட்டுமே டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. இப்படி நீங்கள் ஆப்ஸுக்கு மட்டுமே போட்டு தொப்பையை குறைக்க முடியுமான்னு பார்த்தா குறைக்கவே முடியாது. மற்ற மசில் குரூப்ஸையும் ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணணும். அதுக்குண்டான ஏரோபிக் ஆக்டிவிட்டீஸும் ப்ராப்பராக பண்ணணும். இப்படி தலையும் புரியாமல் காலும் புரியாமல் ஏதோ ஒரு பார்க்கில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட மசில் இம்பேலன்ஸ் தான் ஆகும். அப்படி மசில் இம்பேலன்ஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்ஜுரிக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டியும் குறையும். அப்படி ஃப்ளெக்சிபிலிட்டி குறைஞ்சது அப்படின்னா உங்களோட ஜாயிண்ட்டோட மூவ்மெண்ட் ரொம்ப கம்மியாயிரும். இப்படியெல்லாம் ஆகும்போது உங்களுக்கு முதுகு வலி, முட்டி வலின்னு பல பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா மசில்ஸையும் ஈவனாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரெயின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வயசான காலத்தில் உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் ஃப்ரீடமாக உங்களால் பண்ண முடியும். ஸோ எல்லா மசிலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக மைண்டில் வச்சுட்டு இனிமேல் எக்ஸசைஸ் பண்ணுங்கள்.